நாக்பூர் டு ஜான்சி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 200 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடிட்டாங்க. நெட்க்குன்னு தோணா பிளாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. ஆத்தி அதே மறைச்சி வச்சுருக்கானுங்களே. ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது. எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அப்படி பண்ணி தான் இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். NH44 பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உசுரே வந்துச்சுங்க. போய் டெஞ்சிருங்க. கீழே வெறும் ஜல்லி தான் இருக்குது, தண்ணி அவ்வளோ. அவ்வளோ தூரம் மழங்க பாருங்க, கையை பாருங்க, க்ளவுஸ் போட்டு கையை அப்படியே வச்சுங்க. நான் தமிழ் தான், லடாக் போகிறேன். லடாக் போகிறேன். லடாக் போகிறீங்களா? தமிழ்நாடு வந்துடுறேன். ஸ்டார்ட் ஆகுதுங்க. அன்றைக்கி நடந்த மாதிரி பிளிக் ஆரம்பிச்சிட்டு லோ பவர் பேட்டரி வந்துச்சு. டே பை டே சம்பவம் வருது. எனக்கு என்னன்னு தெரில. பைக் வேறு இப்போ நிற்கிது, என்ன ஆகுதுன்னு தெரில. ஸ்டார்ட் ஆகலை. ஹே காய்ஸ், அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் டு ஜான்சி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 200 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் இருக்கு நமக்கு. இப்போது ரோட வேறு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்னு தெரில. ஐயா வாட்டர் தான் போகலாங்க. ஓகே, ஆக்சுவலாக என்னன்னு தெரில. ஆத்தி வழியை மறைச்சி வச்சுருக்கானுங்களே. ஓகே, நம்ம போய்டுவோம். அப்புறம் வண்டியை இதுதான் கத்துறாங்க. ஓகே, நம்ம போவோம். இல்லை, லாரிலாம் ரொம்ப நிறுத்தி வச்சுருக்காங்க. தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டருக்கு லாரி இன்னும் இருக்குங்க. முன்னாடி உள்ளது எல்லாமே அப்படியே நிறுத்தி வச்சுருக்கானுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த பக்கம்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தாங்க. நம்ம ஊர் பக்கம் கூட ஓரளவுக்கு பேசி சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரோடை பிளாக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இங்கெல்லாம் டக்குன்னு தோணா பிளாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் பண்ணிட்டாங்க. நம்ம போகிறது வேறு NH44 இப்போ தான் போயிட்டுருக்கோம். போய் தான் நம்ம ஏறணும். இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன் 90. ஆமாம், 90 தான் இருக்குது NH44 பிடிக்கிறது. கிளைமேட்டு மழை தூரிக்கிட்டே இருக்குது. நானும் ஒயரை கழட்டி விட்டுட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் மாட்டவே முடியலங்க. பார்த்தீங்களா, மழை மறுபடியும் வந்துடுச்சு. ஹே கைஸ், ஹாய். ஆக்சுவலாக இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தாபா. நல்லா இருந்துச்சு இன்டீரியரில். ஃப்ரண்ட்டில் காட்டுறோம், நல்லா இருக்கா? நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. ஐயோ, ஸோ ரொம்ப தூரமாக வந்துட்டு வந்துருக்கேன். ஸோ அதனால தான் பிரேக் எடுக்கலான்றதுக்காக எடுத்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 322 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குதுங்க. விளாகிங் யா 322 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ தாபாக்கு வந்தோன்னா சாப்பிட்லான்ட்டு மெனு கேட்டேன். மெனு கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்குது. யாருக்காவது தமிழ் தெரியுமான்னு கேட்டேன். யாருக்காவது இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டேன் பேசுகிறதுக்கு. நெய் இங்கிலீஷ்னாங்க. சரி, ஓகே, இருக்கவே இருக்கான் நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர். ஃபோட்டோ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்படி பண்ணி தான் இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் ரைஸ் இல்லையாம்மா, ஒரு மஞ்சூரியன் ரைஸ் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை இதில் மெனுவில். எதையாவது ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாத மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கஷ்டமாகும். ஏன்னா காலையில் சாப்பிடல வேறு. ஸோ நல்லா லைட்டாக மழை தூரிகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, ஜில்லுன்ற கிளைமேட்டு. இன்னொரு 322 கிலோமீட்டர் இருக்குது. அழகாக பீஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போகலாம். நைட்டு 8:30க்கு போகின்ற மாதிரி காட்டுது. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகும். ஓகே, ஆனால் இது மாதிரி தாபாவில் வந்து சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. லாங்குவேஜ் தெரியாதவங்கள்ட்ட விளாகிங் பாருங்கள். ஜாலியாக ஹோட்டல் உள்ளே உட்காந்து நான் விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அது கேட்காது, எனக்கு வெக்கமாகவும் இல்லை. ஏன்னா தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போதும் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். ஸோ யாருக்கும் தெரியாத போது பேசுகிறது பிரச்சனை இல்லையா? நல்லா உட்காந்து பேசிகிட்ருக்கேன். சரி, நான் சாப்பிட்டு போகும்போது பேசுகிறேன். கைஸ், ஃபைனலி நம்ம வந்து NH44 பிடிச்சிட்டோங்க. பா, எவ்வளோ பெரிய டைமுக்கு அப்புறம். நான் ஆக்சுவலாக இங்கே உட்காந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்திருப்பேன், ஒரு தாபாவில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தாபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அப்போ தான் ஏறினேன் ஹைவேவே. ஸோ மழை பெஞ்சிருந்தால நான் இதை மாட்டவே இல்லை எடுத்து. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எடுத்து மைக்கை மாட்டவே இல்லை. அதனால நான் வீடியோ எடுக்கல, பேச முடியல. இப்போ தான் ஓரளவுக்கு லைட்டாக தூரல் நின்றுச்சு. லைட்டாக மழை தூரிட்டு இருக்கு. தூரல் பட்டால் பிரச்சனை கிடையாது, அதிகமாக பெஞ்சால் தான் பிரச்சனை. கேமரா உள்ளே போயிடும். ஏமாடி அப்பா, NH44 பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உசுரே வந்துச்சுங்க. நான் எவ்வளோ அங்கேருந்து நான் ஓட்டிகிட்டு வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வந்தேன். உண்மையை சொல்லணும்னா எதிரே பார்க்கல. எப்படா அந்த ரோடை விட்டு வெளில வருவாண்டான்னு தான் இருந்துச்சு எனக்கு. இங்கே பாருங்கள்,
இப்போ தான் நான் கேமரா கழட்டிட்டு மைக்கு இதை எடுத்து மாட்டினா அதுக்குள்ளே மறுபடியும் மழை வருது. இது எந்த அளவுக்கு தாங்குன்னு தெரிலங்க, அதனால தான் மாட்டுறதில்ல. ரோடு ஒஸ்ட்டாக இருக்குதுங்க செம்மையா. பாருங்க ஆப்போசிட்லேயும் வராங்க, கொஞ்சம் பார்த்து தான் இந்த இடத்துக்குலாம் போகணும் போல இருக்குது. ஒஸ்ட்டு ரோடு, ரொம்பவே ஒஸ்ட்டு ரோடு. பார்த்தீங்கன்னா சாகருக்கு வந்து 112 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சாகர் டெஸ்டினேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 220 கிலோமீட்டர் வந்து நம்ம ஜான்சி வேற போகணும். ஸோ ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாக மழை. பாருங்க மலையில் உட்காந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. மலையில் ரோடு போட்டால் எங்கே செட் ஆகும்? கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால தான் ஒரு மாதிரி பேந்து வந்து நிற்கிது. வெயில் டைமாக பார்த்து மழை இது போட ரோடு போடாமல் இப்படி போட்டால் என்ன பண்ணுறதுங்க? காய்ஸ் ரோடை பார்த்தீங்களா, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா. ஆனால் ஒரு 390 நான் இதுலேயோ ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வாங்குகிறேன். ஆனால் இது ரொம்பவே டேஞ்சருங்க. கீழே வெறும் ஜல்லி தான் இருக்குது, தண்ணி, அவ்வளோதான். கண்டிப்பாக சறுக்கி விட்றோம் நம்ம வண்டியெல்லாம். அது ஃப்ரண்ட் டயரில் வந்து நமக்கு நார்மல் தான் கிரிப்பு, ரொம்பலாம் ஆஃப் ரோட் கிரிப்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி தட்டியை தாண்டலன்னு சொல்லலாமா, அதே மாதிரி போயிடுறா பாவிகளா. இண்டிகேட்டரும் போடலை, ஒன்றும் போடல, லெஃப்ட் எடுக்கலாம் டக்குன்னு. ஓகே, ஏன்னா இதில் பிரேக் அடித்தா கூட நிற்காதுங்க, நம்ம வண்டி தைச்சிக்கிட்டு தாங்க போவோம். நானே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பேலன்ஸியாக போயிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் லாரிக்கு பின்னாடி வந்துட்டேன். அப்பா அவங்க பொறுமையாக வந்து NH40 வந்து போட்டுட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் ரோடு இந்த டைமுக்கு ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே டன்னு. ஒரு வழியாக நம்ம வந்து மேலே ரோட்டை ஏறிட்டோங்க. இல்லை இடையில ஊர்லாம் நிறைய கிராஸ் ஆகும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இது இந்த ரோடுமே ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அது பிரிட்ஜு கட்டும்போது மட்டும் கொஞ்சம் ரோடு வேலை நடக்குது சைடில், அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ரொம்ப நேரம். அதாவது கிராஸ் பண்ணுறதுக்கு, அது மழை டைமில் செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குது ரோடு. இந்த ரோடுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துருக்காங்க. ஆல்ரெடி நல்லா இருந்திருக்கும் போல், அது ஒரு டைமுக்கு அப்புறம் டேமேஜ் ஆகுமே, அதேமாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. காய்ஸ் இன்றைக்கி என்னோட டே 3யோட செகண்ட் ஃபியூல் பிரேக்குங்க. ஆல்ரெடி ஒரு ஃபியூல் பிரேக் நம்ம எடுத்துட்டோம், அது நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து செம்ம மழை பெய்ச்சிட்ருக்கு. செம்ம மழையிலையும் போய் நம்ம பெட்ரோல் போட போகிறோம். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் ஆல்ரெடி. போவோம். ஜிபே இருக்குல்ல? ஜிபே மனே ஃபோன்பே. ஓகே. ஓகே, 106 ரூபா 57 பைசா. என்ன மழை, ஐயோ அப்பா. 106 ரூபா 57 பைசா வாங்க. போதுங்க என்ன பஸ். டேங்க் ஃபில் பண்ணிட்டோங்க. ஆனால் வண்டி வந்து நல்லா வாட்டர் வாஷ் பண்ணணும் நானும் யோசிச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி இந்த மழை வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுச்சு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, இன்ஜினை தவிர. ஏன்னா இன்னும் மழை தண்ணி அடிச்சுட்டு தானே இருக்குது, அதனால் இன்ஜின் மட்டும் சரியாகலை சேர் அடிக்கிறதுனால. மற்றபடி வண்டி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் ஆகிடுச்சு. நான் செம்ம மழைங்க. அப்புறம் கையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த க்ளவுஸில் உள்ள கலர் அப்படியே சாயம் நம்ம கையில் ஏறிடுச்சு. இது என்ன தேய்ச்சி கழுவுனாலும் போகாது 2 நாளைக்கு. ஓகே, பெரிய சேர்லாம் இல்லை, இந்த இடம் மட்டும்தான். இது அப்புறம் ரூமில் போய் தொலைச்சிப்போம்.
இங்கே 1507 ரூபாய்க்கு போட்டிருக்கோங்க. 14 லிட்டரு போட்டிருக்கோம். இன்னும் 224 கிலோமீட்டர் இருக்குதுங்க நமக்கு ஜான்சி. செம்ம மழை பெய்யுது எனக்கு நான். கைஸ் ஃபைனலி நம்ம வந்து சாகர்ன்ற ஊரை வந்து தாண்டிட்டோங்க. இப்போ தான் தாண்டினோம். மழையும் இப்போ தான் ஒரு பக்கம் நின்று இருக்குது. தூரம் எவ்வளோ தூரம் மழைங்க பாருங்க. கையை பாருங்கள், க்ளவுஸ் போட்டு கை எப்படி ஆயிடுச்சுன்னு. வேறு வழியில் திருப்பி க்ளவுஸ் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹைவேல போகிறோம், சொல்ல முடியாது. அதனால தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சாகர் டு ஜான்சி போக போகிறோம். இங்கேருந்து ஜான்சி வந்து கரெக்டாக 220 கிலோமீட்ரு. டைம் பார்த்தீங்கன்னா 4:29 ஆகுது. இல்லை சாரி 213 கிலோமீட்ரு. 8:30க்கு போகணும்னு காட்டுதுங்க. ஸோ கண்டிப்பாக 8:30க்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். மழை வந்துருச்சுன்னா இன்னும் ஸ்பீடு கம்மியாகிடும். 8:30க்கு போவோம். பரவாயில்ல, போயிடலாம் தான் இருக்குங்க. எதனாலனா திருப்பி இங்கே ஸ்டே பண்ணிட்டு திருப்பி நாளைக்கு அந்த வெறும் 213 கிலோமீட்டருக்காக நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம காலைல அங்கேருந்து அப்படியே அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி போகலாம். ஸோ அதனால் ஒரே டைமாக ரைட் பண்ணிடலான்னு கிளம்புறேன். என்ன இப்போ ஜெல்லாம் ரைட் பண்ணிட்டு கிளம்பலாம். இப்போ தான் மழை ரைட்டாக தூரல் நின்று இருக்குங்க. செம்ம கிளைமேட். ஆனால் போங்க அடிச்சு பெய்யுது கரெக்டாக. எவ்வளோ கிலோமீட்ரு? குறைஞ்சது ஒரு 200 கிலோமீட்டர் ஃபுல்லாக மழையாக இருந்திருக்கும். 200 கிலோமீட்டரும் மழையிலே ஓட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இருக்கான்னு தெரில எனக்கு. மழை பார்த்தீங்கன்னா தூருது. ஸோ காய்ஸ் இப்போ தான் சின்னதாக பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிட்டு மழை வந்து நம்மளை துரத்திட்டு வந்துட்டுருக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டோம்னா மழை வராது போல். அப்படி தான் ஒரு நேரம் போயிட்டு இருந்தேன். ஸோ வேணால் பிரேக் எடுப்போம்னு நினச்சேன். மழை நின்றுச்சுன்னு பார்த்தா மழை என்ன துரத்தி வந்துட்டுருக்கு. எதுவும் இல்லைங்க. இல்லை போகலாம். நல்லா தூர ஆரம்பிச்சிட்டு மழை. இவ்வளோ நேரம் மழை இல்லைங்க. கடைசியில் இப்போ தான் தூர ஆரம்பிச்சிது. மழை போக முடியல. எனக்கு இப்போ தான் தெரியுது ஏன் கூகுள் மேப் வந்து சாகர் வழியாக போகாமல் இன்னொரு ரூட்டு காமிச்சிதுன்னு. இன்னொரு ரூட்டு காமிச்சிதுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இது வந்து 640 கிலோமீட்டர் நம்ம இப்போ போகிறது. அது வந்து 650 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தான் கூட. டைம் பார்த்தீங்கன்னா இது 9 ஹவர்ஸும் அது இது வந்து 11 ஹவர்ஸ் காமிச்சிது. அது 12 ஹவர்ஸ் காமிச்சிது. 1 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ 1 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. 10 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். அது அப்போ வேறு ஏதோ அங்கே நடக்குது அந்த ரோடு அப்படின்னு நினச்சி தான் நான் இதில் வந்தேன். கடைசியில் இதுவுமே அப்படி தாங்க நடக்குது. இப்போ பாருங்கள் ரோடு சம்பவம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பாலம் பிரிட்ஜு கட்டுறாங்க. ஊர் வரும்போது ஹைவேக்கு மேலே ஏற்றி விடுறதுக்காக பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இது மாதிரி கீழே இறக்கி விட்றாங்களா சர்வீஸ் ரோட்டில். அதுவும் சர்வீஸ் ரோடுன்னு போடல. மலைக்கு அதுக்கும் கொதன்னு கிடக்கு. வெறும் ஜல்லியும் கல்லுமா. ஏன்னா ஃபுல்லாக லாரி போகிறது, வெயிட்டான லாரி அப்படியே தெரிஞ்சுட்டு போகுது எல்லாத்தையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடே போட்டுட்ருக்காங்க. இன்னும் ரோடு ரொம்ப மோசம். 44 நேஷனல் ஹைவே 44 வந்து ரொம்ப தண்டமாக இருக்குது. அதாவது இந்த ரூட்டில் இந்த இடத்துல சொல்கிறேன். நம்ம வந்து அங்கே தான் வந்துருந்தேன். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நாக்பூருக்கு நம்ம வந்திருப்போம். நாக்பூர் வந்ததெல்லாம் நல்லா. ஹைதராபாத் டு நாக்பூர்லாம் சூப்பராக இருந்துச்சு ரோடு. இங்கேருந்து இப்போ ஜான்சி வரைக்கும் இப்படி தான் இருக்குமான்றது தெரில எனக்கு. ஏன்னா இப்போ நான் வந்தேன் நாக்பூர் இது சாகர் வரைக்கும் வந்தேன். நாக்பூர் டு சாகர் வந்தேன். அப்படி தான் இருந்துச்சு ரோடு. மோசம். ஸோ இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:16 ஆகுது. இருங்க எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்குது. ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இங்கே என்ன போட்டு போயிட்டுருக்காங்க இப்போ ரோடு. அதனால தான் அங்கே ஃபுல்லாக ரொம்ப சாதாரணமாக இருக்குது ரோடு. அவ்வளோ பெரிய மிஷினுங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் போகிறது ஒரு பாதி பாதியாக போடுவாங்களா, இந்த அப்படி கிடையாது. இந்த இடம் 30 அடி நினைக்கிறேன். இந்த அடி 30 அடி ஹைட் அகலம் நினைக்கிறேன். 30 அடிக்கு இருக்குதுங்க இந்த மிஷின். பெருசாக ஒரே லென்த்தாக போட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் கரெக்டு தான். அப்போ தான் டைம் சேவ் ஆகும். ரோடும் கரெக்டாக இருக்கும். உண்மைதான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குங்க, மோசமாக. கோயில் அடிச்சுட்டா ஏப்பா முடியல சத்தியமாக முடியல. ஏன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் ஆகிருக்க நீ, வாட்ஸ்அப்பு. காய்ஸ் ஃபைனலி மழை முடிச்சுங்க எப்பா. ஆனால் வந்துடும் நினைக்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சம் வெயில் தெரியுது அங்கே பார்த்தீங்களா சூரியன். அப்போ நிலாவே தெரியுது கண்ணில். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, க்ளவுஸ் ஃபுல்லாக ஈரம் ஆயிடுச்சுல்ல, வேறு க்ளவுஸ் மாற்றுறேன். அதை போட்டு கை கொதன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மள இன்னொரு க்ளவுஸ் இருக்கு, அதை காய போட்டுரும் இப்பயே. ஏன்னா ரூமில் போயிட்டு காயப்படாலும் அது காயாது. ஸோ அதனால் வண்டி போகும்போது காஞ்சிச்சா அவங்க சீக்கிரம் காஞ்சிடும். அதனால தான் அதில் ஆன் பண்ணி விட்டேன், அதில் எடுத்து மாட்டி விட்டுட்டேன். எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில. செயின் லூப் அடித்தேன், ஓகே தான். ஃபஸ்ட்டு ஜான்சி போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ண வண்டியை, கேவலமாக இருக்குது. மாடி ஐயோ, ரெக்கார்டாக தான் பார்த்துக்கிட்டேன். சிச்சிங் பா, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. கை கொதன்னு இருக்குது இந்த க்ளவுஸ் போட்டு. பரவாயில்ல, காயட்டும். நீ அங்கிட்டு போ, காஞ்சிட்டு வாங்க 2 பேரும், நம்ம போவோம். ஆனால் உள்ளார பேண்ட்டுக்குள்ளலாம் ஓமா. எனக்கு முன்னாடி போகிற டாடா ஏசியில் பார்த்தீங்களா 2 பசங்க, சாரி ஆட்டோ நம்மள பார்த்துட்ருக்காங்க பாருங்க. அவங்க அங்கேருந்து நம்மளை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே ஒரு பாய்ஸில் அவங்க ஹாய் கட்டுறாங்க. இவள் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி தாங்க. நீங்கள் கரெக்டாக பேசுனீங்களா அவனும் கரெக்டாக பேசுவாங்க. சில பசங்க தான் கொஞ்சம் மாதிரி கிராதகமாக பண்ணுவாங்க, மற்றபடி எல்லாருமே நார்மல் தான். நான் மீட் பண்ண பசங்களாம் நான் வேறு லெவலில். எல்லோரும் வந்து நம்மகிட்ட ரெஸ்பெக்டாக வந்து அழகாக பேசிவிட்டு சேனல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா தான் பேசிட்டு போனாங்க பசங்களாம். எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு அப்புறமா நான் அப்படி ஒரு வெயிலில் ஓட்டுறேன்னு நினைக்கிறேன் பைக்கை. மழை சுத்தமாக இல்லை. அப்பா இப்போ தான் ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது இந்த இடம் எனக்கு. ஏன்னா 2 டேஸ் ஆகுதுங்க நான் வெயிலில், நார்மலான வெயிலை பார்த்து. இப்போ தான் ஓரளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த கூலிங் மட்டும் குறையலை, செம்மையாக இருக்குது. ஏன்னா ரைனிங் கியர் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். வேர்க்கலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஐ திங்க் நைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது போகிறதுக்குன்னு. வேறு லெவலுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த சன்செட்டை நான் பார்க்குறேன். ரொம்ப நாளாக, அவ்வளோ நாளாக இல்லை, 2 நாள் தான். ஆனால் ட்ரைவ் பண்ணது வந்து ரொம்ப நாளாக ட்ரைவ் பண்ண மாதிரி எனக்கு மைண்ட் செட்டே வந்துருச்சுங்க. ஏன்னா நமக்கு 2 நாளில் கொஞ்சமாக நடந்துச்சு, அவ்வளோ நடந்திருக்கு. அதனால் ஏதோ 2 நாள் எக்ஸ்பீரியன்ஸே ஏதோ 1 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வந்துருச்சு நமக்கு. ஆனால் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சன்செட்டை பார்க்குறது நல்லாயிருக்கு. இன்னும் ஜான்சிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஆனால் நமக்கு மேலே போக போக, அதாவது கொஞ்சம் டெல்லி மேலே நம்ம போக போக சன்செட் டைம் வந்து அதிகமாகுது. 6 மணிக்கு நம்ம ஊரில் இருட்டிட்டோம்னா இங்கெல்லாம் ஒரு 7 மணி ஆகுது. மேலே போக போக இன்னும் அதிகமாகும் டைம். சன்செட்டை பார்க்க நல்லாயிருக்கு. பார்ப்போம், ஜான்சியில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்னன்றதை பார்க்கணும். போவோம். நான் தமிழ் தான், லடாக் போகிறேன். லடாக் போகிறேன். லடாக் போகிறீங்களா? தமிழ்நாடு வந்துடுறேன். பை ரோடா? ஆமாம். ஜான்சி ஸ்டே பண்ணிவிட்டு சூறு பருப்புண்ணா புரியல. சூரெಲ್ಲ ஹோட்டல்லையா? கடை தான். டாபாலே சரிங்கண்ணா, போட்டுறேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. பாய் பாய். हमारे समाज के हैं। चल गए 10-15 मिनट हो जाते, साथ ही चलते சரிண்ணா. ஹலோ. ஏன் அவர் தமிழாங்க, வேறு லெவலில் மனுஷன். காய்ஸ், ஒரு வழியாக ஜான்சி ரீச் ஆகி நம்ம ரூம் புக் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவன்றதை நான் ரூமுக்கு போய்ட்டு தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? நான் இதுவுமே நான் வாட்ச் அப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் மைக் எடுத்து சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸாக நம்மளை ரோட்லேயும் நிற்க வச்சுட்டு இருந்தது சாரா. என்ன பண்ணா அப்படின்றத ஆல்ரெடி வழக்கம் போல தான், அது என்னன்றது மட்டும் நான் ரூமுக்கு போய்ட்டு சொல்கிறேன். செம்ம டயர்ட் ஆகிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. நான் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 7 o'clock ரீச் ஆனேங்க. வண்டி ரூம் புக் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகலைங்க. வழக்கம் போல் பேட்ரி சம்பவம் பண்ணிடுச்சு. அது பேட்ரி சம்பவமாக என்ன சம்பவம்னு நான் போய் ரூம் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் சொல்கிறேன் போயிட்டு. ஹே காய்ஸ், ஃபைனலி நான் வந்து என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன்.
ஸோ என்னடா சோகமாக பேசுகிறீங்கன்னா சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம பைக்கில் வந்து டிஎஃப்டி வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சுது. நம்ம கூட நினச்சோம் இதில் பேட்டரியில் ஏதோ டைட் பண்ணாமல் இருந்தாலும் ஆயிடுச்சுன்னு நினச்சோம்ல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அதே மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்ன வந்தோம்னா நம்ம வந்து நாக்பூர் டு ஜான்சி வந்திருப்போம். 640 கிலோமீட்டர்ஸு ஃபுல்லாக ஓட்டி வந்துட்டேன். ஜான்சிக்கிட்ட உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்று ரூம் புக் பண்ணலான்ட்டு ஆஃப் பண்ணிட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேன்னு பார்த்துட்டு லொக்கேஷன் ஸ்டார்ட் ஆகலைங்க. அன்றைக்கி நடந்த மாதிரி பிளிங்க் ஆகி ஆரம்பிச்சிட்டு லோ பவர் பேட்டரி வந்துச்சு. இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரில. அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் மறுபடியும் வருதுன்னா அது என்னன்னு தெரில. சரி என்ன பண்ணேன், ரோட் அசிஸ்டண்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். அவன் இந்த வாட்டி பேசினேன், தமிழ் அவனுமே இல்லாமல் இங்கிலீஷ் ஹிந்தி தான் சொன்னாங்க. சரி இங்கிலீஷ்லேயே தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சம் பேசி ஓகே பண்ணி புக்கிங்லாம் பண்ணிட்டு வைக்கிறேன். அதாவது 1.5 மணி நேரம் அங்கேயே நிற்கிறேன். 7 o'clock வந்து 7 மணிக்கு அங்கே நான் புக் பண்ணுறது ரெடி பண்ணேன். 8:30 மணிக்கு அங்கேயே நிற்கிறேன். ஃபோன் அவன் எடுக்கலை. 2 வாட்டி எடுத்து கட் ஆகிடுச்சு. 3 வாட்டி அடிச்சு போய் எடுத்துட்டானுங்க. நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ஒரு 20 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகுமெண்ட்டு ஆகலை. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஏதோ வளர்னான் அவனே இங்கிலீஷில் உள்ளவனே. அதுக்குள்ள டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போடான்ட்டு கட் பண்ணி விட்டு நேரம் நான் ரூம் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ திங்ஸ் வச்சு நம்ம நிற்க முடியாது நடு ரோட்டில். அது இல்லாமல் என்ன செய்யலாம் எப்படின்னா தெரியலையா. சரி ரூமுக்கு ஃபஸ்ட்டு போய்டுவோன்ட்டு ரூமுக்கு வந்து நான் ரூம் ஃபுல்லாக செக்இன் ஆகிட்டேன். ஸோ ரூம் பற்றி சொல்லணும்னு வச்சுங்க, வெயிட் பண்ணுங்கள். இதான் என்ட்ரன்ஸு. நான் இங்கே பார்த்துருக்கேன்னா இதுதான் ரூமு. இது பாத்ரூமு. அதாவது ரூமுக்குள்ளேயே வச்சுருக்கானுங்க. ஒரு மட்டமான ரூம் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒருத்தர் ரூமு. நான் வந்து இங்கே வந்து எல்லா ரூமே அதிகமாக தான் இருக்குது. நான் அகோடாவில் ட்ரை பண்ணால் புக்கிங்கில் பார்த்தேன், ரெண்டுத்துலேயுமே அதிகமாக போட்டுருந்துச்சு. இது ஒன்று தான் 700 ரூபாய்க்கு இருந்துச்சுங்க. ஒரு நைட் தான் ஸ்டே பண்ண போகிறோம், பரவாயில்லன்னு ஓகே பண்ணிட்டேன். அதுலேயுமே அவன் நான் ஏசி ரூம் தான் தருவேன்னு சொன்னான். ஸோ நான் பேசி கொஞ்சம் ஏசி ரூம் மாதிரி வாங்கிட்டேன். ஏன்னா கொடுத்த காசுக்கு ஏதாவது ஏசியாக யூஸ் பண்ணிட்டு போகணுன்ட்டு அந்த ரூம் வாங்கிட்டேன். ஆனால் ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டலு, ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் அதில் இது இப்படி ஒரு ரூமான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே பரவாயில்ல, பார்க்கிங் வாசலில் விட்டுட்டேன், ஃப்ரீ வைப் இருக்குன்னா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பைக்கு சம்பவம் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இன்றைக்கி இப்போ ஜான்சி ஸ்டே பண்ணிடுவேன். நாளைக்கு போய்ட்டு ஜான்சி ஃபோர்ட்டு போய்ட்டு ஆக்ரா போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஆனால் பைக் ஆல்ரெடி இப்படி ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் நியர்பை ஒரு 4 கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் சென்டர் இருக்குன்னா போய் அங்கே போய் பார்த்து தான் போகணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தாங்க நடந்தது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சினா அவருக்கு லைக் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி வந்து ட்ராவலு. ஹைவே வைக்க ஸ்கிப் பண்ணிவிட்டு ஊருக்குள்ள சுற்றி வந்தது வேறு மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ பிடிக்கல, இப்போ பிடிச்சது வீடியோலாம் பார்க்கும்போது. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு எல்லா ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ரூட்டு மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா நான் போகிறது தெரில, சரியான ரூட்டில் போகிறனானே தெரில. ஏதோ பூந்து போயிட்டுருக்கேன். சம்பவங்கள் தான் ஆகுது. டே பை டே சம்பவம் வருது. எனக்கு என்னென்னு தெரில. பைக் வேறு இப்படி நிற்கிது, என்ன ஆகும்னு தெரில. ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நாளைக்கு மறுபடியும் காலைல என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாளைக்கு காலைல தான் நான் யோசிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் மண்டைக்கு ஏற்றுனா தூக்கம் வர மாட்டேங்குது. ஃப்ரீயாக விட்டேன், வேறு வழி கிடையாது. நான் இதெல்லாம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.